கிளே நல்லா சாப்பிடல. போதும் போதும். கிளே நல்லா சாப்பிடல. உன் மேல எம்பட்டு கண்ணு பட்டிருக்கோ? ஓ மாமனுக்கு ஏற்கனவே திருட்டு மொழி. நீ போட்ட போடுல அவர் கண்ணு வெளியில வந்து விழுந்துரும் போல ஆயிருச்சு. ஆமாத்தா, அத பாக்க கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. அண்ணா, நீ போட்ட போடுல மொத்த கோர்ட்டுமே ஆடி போச்சு. அந்த வக்கீல் சிவனாண்டி மூஞ்ச பாக்கணுமே, இருளோன்னு ஆயிருச்சுன்னா பாத்துக்கிய. ஏம்ல ஏதோ நானே ஏதோ பேசுன மாதிரி சொல்லுதா? எல்லாம் மைனி சொல்லி கொடுத்தா தானே செஞ்சது. அவ என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்ச. கேஸ் நல்லபடியா போயிட்டு இருக்குது. பாராட்டணும்னா நீ அவளையும் சேர்த்து பாராட்டு. மதனின்னு வந்தா வாயே திறக்க மாட்டா இவலாம். அண்ணன்னு சொன்னாதான் அவளுக்கு பேச்சே வரும். ஏட்டி, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? ஆனா என்ன இருந்தாலும், என்னத்தான் நீயே சொல்லி கொடுத்திருந்தாலும் அத அண்ணன் மாதிரி யாராவது சரியா செஞ்சிருக்க முடியுமா சொல்லு? அண்ணன் சரியா செஞ்சுட்டாலும் ஏம்ல அப்படி சொல்லுதா? சரி என்ன வேணும்னு சொல்லி செஞ்சிரும். ஆபீஸா அலைஞ்சு வேலையை முடிக்கிறதுக்குள்ள உசுறு போய் உசுறு வந்துருச்சு போ. பாண்டி, அந்த வேலைய பண்ண சொன்னேனே, பண்ணியா இல்லையா? அது எப்படி? உட்காருல. நீ சொன்ன அப்புறம் வேலையை முடிக்காம இருப்பேனா? எல்லா இடத்துலயும் தடையா இருந்துச்சு. பேசி பேசி சரி பண்ணி ஆர்டரை வாங்கிட்டோம்ல. இந்த பாரு. அப்படியா? தெரியலன்னு சொன்ன, இப்ப ஆர்டர் வாங்கிட்டு வந்து நிக்கிற. ஒரு மாதிரி பாவம் மன்னிப்புன்னு வச்சுக்கல. ரத்னா பாவம்ல. அவளுக்கு நான் எம்புட்டு துரோகம் செஞ்சிருக்கேன். அம்புட்டு துரோகமும் என் மனசு அழுத்திக்கிட்டே இருந்துச்சுல. இன்னைக்குதான் மனசு லேசா இருக்கு. ஏம்ல அந்த பேப்பர் எடுத்து கூட உங்க அண்ணனும் படிச்சுக்கிட்டுட்டான். நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்தா அவனுக்கு தேவைப்படும்ல. அக்கா, என்னக்கா பேப்பர் இது? டேய், அது வேற ஒண்ணும் இல்ல. நாளைக்கு அந்த வைஜெயந்திய சண்முகம் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணணும்ல. அப்படின்னா குறுக்கு விசாரணுமா? ஓ, அந்த அம்மா பெரிய அதிகாரி. ஏற்கனவே பல கேஸ பார்த்தவங்க. பத்தாத குறைக்கே அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது அந்த பிபி சிவனாண்டி சார் வேற. அதான் ஒரு பெரிய வக்கீல் கிட்ட போய் நானும் சண்முகமும் கன்சல்ட் பண்ணிட்டு வந்தோம். என்னென்ன கேள்வி கேட்கணும், எப்படி எப்படி எதிர்பார்க்காத திசையில எல்லாம் கேள்வி கேட்கணும்னு அந்த வக்கீல் எழுதி கொடுத்திருக்காரு. அதுதான் இந்த கேள்வி லிஸ்ட். சரி பாண்டி, இந்த ஒரு வாட்டி பாரு. இல்ல வேணாம், நான் லா எக்ஸ்பர்ட். அதெல்லாம் நீயே பாரு. அக்கா, இந்த கேள்வி பேப்பரை எடுத்து நாம அதை வைஜெயந்தி மேடம்கிட்ட கொடுத்தே ஆகணும்க்கா. அப்பதான் அந்த மேடம்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்க முடியும். அது எப்படில முடியும்? அக்கா, அதை ஏன்ட்டு விட்டுருக்கா. நீ அவங்க எதிரில் போய் இருந்து அவங்க கவனத்தை மட்டும் திசை திருப்பு. மற்றதான் நான் பார்த்துக்கிறேன்க்கா. சரி சரி. வா பரணி. என்ன சாப்பாடு? என்னாச்சு இன்னைக்கு? என்ன பயங்கரமா இருக்கு ஸ்மெல்லாம். என்ன பரணி, கோர்ட்டு முடிஞ்ச உடனே புருஷனை கூட்டிட்டு அப்படியே இங்க சாப்பிட வந்துட்டு போல இருக்கி. இப்ப என்ன வந்துச்சு உங்களுக்கு? நான் சோறு போடுதேன், என் பொண்ணு என் மருமகனும் சாப்பிடுதாவ. உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏய், உனக்கு வர வர வாய் ஜாஸ்தியா போச்சுடி. இந்த அடி பரணி, இது உனக்கே நியாயமா இருக்கா? என்ன இருந்தாலும் என் தம்பி சவுந்தர பாண்டி உனக்கு அப்ப இல்ல. இப்படியா அவனை கோர்ட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறது? அவர் செஞ்ச பாவத்துக்கு அனுபவிக்கிறாரு. உங்களுக்கு என்ன வந்துச்சு இப்போ? சண்முகம் உங்களை கூண்டுல ஏத்தாம விட்டான்ல, அதுக்கு சந்தோஷப்படுங்க. என்னமோ போ, நல்லவனோ கெட்டவனோ 1000 தான் இருந்தாலும் என் தம்பி உனக்கு அப்ப இல்லையா? ஏமா, உனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? ஒரு பொண்ணு இப்படியா இருப்பா? உங்க மேல என் அப்பாவுக்கு பாசம் இருந்துச்சா? உங்களையே மாட்டி விட்டுட்டு ஜெயிலுக்கு அனுப்புனவர் தானே என் அப்பா. இப்ப மட்டும் எப்படி உங்களுக்கு பாசம் பொத்துக்கிட்டு வருது? அக்கா, இவகிட்ட பேசி எந்த பிரயோசனமும் இல்ல. நீ வாக்கா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி.
இல்ல சௌந்தரம், என்னல இத வச்சு என்ன செய்ய போகுதா? அந்த ஏஎஸ்பி பொம்பளை கிட்ட நான் ஒரு ஸ்பெஷல் பாராட்டு வாங்க போகுதுங்க. அந்த வெறும் பையில நம்ம அழிக்கணும்னா அந்த பொம்பளையோட உதவி நமக்கு தேவைப்படுது. அம்மா, அந்த சவுந்தரபாண்டி தான்மா கால் பண்றாரு. அந்த ஆளை நினைச்சாலே எனக்கு ஆத்திரமா வருது. தப்பான நேரத்துக்கு கோர்ட்டுக்கு வந்து தப்பான சாட்சியை கொடுத்திருக்காரு. இவர்கிட்ட எல்லாம் என்னத்த பேசிக்கிட்டேன், ரிங் ஆகட்டும் விட. அந்த அம்மாக்கு என் மேல கோபமா இருக்குன்னு நினைக்கேன். அதான் போனே எடுக்க மாட்டேங்குது. இல்ல இப்ப எப்படி இல்ல, இப்ப இந்த கேள்வி எல்லாம் அந்த பொம்பளைக்கு அனுப்புவ? இந்த சவுந்தரபாண்டி சாதாரண ஆள் இல்லக்கா. இரு வேடிக்கை பாரு. சனியா ஐயா, இந்தா இந்த பேப்பரை இங்க வந்து நில்லு. இந்தா இப்படி பிடிச்சுக்க. நல்ல சுருக்கம் வராம பிடி. அப்படியே பிடி. அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கி, அதை காட்டு. அப்படி எப்படி கொண்டா. இல்லே என்னமோ செய்தியே, என்ன செய்த? இந்த கேள்வி அத்தனையும் போட்டோ எடுத்து அந்த பொம்பளைக்கு அனுப்பி வைக்க போகிறேன். இப்ப பாரு, அந்த பொம்பளை தானா கால் பண்ணும் பாரு. மா, ஏதோ போட்டோ ஒன்று அனுப்பியிருக்காருமா. மேடம், நான் அனுப்பின கேள்விகள் எல்லாம் பாத்துட்டீங்களா? என்னங்க இது? என்ன கேள்வி இது? எல்லாமே என்ன பார்த்து கேக்குற மாதிரியே இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த கேள்வி எல்லாமே நாளைக்கு அந்த வெறும் பைய கோர்ட்ல உங்ககிட்ட கேட்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேள்வி. உங்களுக்கு எப்படி? மேடம், அந்த வெறும் பைய பொண்டாட்டி ஏன் மக மேடம். அவங்க என் வீட்டுக்கு சாப்பிட வந்திருக்காங்க. நைஸா அவங்களுக்கே தெரியாம இந்த கேள்வி பேப்பரை அவங்கள்ட்ட இந்த லவுட்டிக்கிட்டு வந்துட்டேன். இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நிஜமாவே பெரிய வேலை செஞ்சிருக்கீங்க சவுந்தரபாண்டியன் சார். இந்த கேள்வி எல்லாத்தையுமே ஏதோ பெரிய வக்கீல் கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் அவங்க ரெடி பண்ணியிருக்கணும் மேடம். இதை வச்சுதான் நாளைக்கு உங்களை கோர்ட்ல மடக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. மை காட், தேங்க்யூ மிஸ்டர் சவுந்தரபாண்டியன். மேடம், என்ன இன்னும் நான் உங்களுக்கு எதிராக நடந்துக்கிற மாதிரி பேசிட்டீங்களே. இப்ப புரியுதுங்களா? நான் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டா தான் நடந்துக்குவேன். சாரி சவுந்தரபாண்டியன் சார், நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ வெரி மச். நான் உடனே என்னோட வக்கீல் கிட்ட பேசணும். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். இல்லே அந்த பொம்பளை என்னல சொல்லுச்சு? நான் எதிர்பார்த்தது தான் கதை சொல்லிச்சு. நன்றி உணர்ச்சியில் அப்படியே உருகி போயிடுச்சு. இப்பதான் நமக்கு சோதனையான வேலை இருக்கு. என்ன? இந்த பேப்பரை சத்தமே காட்டாம அதே இடத்துல வைக்கணும்க்கா. இது எப்படி? இள பரணி, என்ன இன்னுமா சாப்பிட்டு முடியல? இது மட்டன் பிரியாணி, கொஞ்சமாவது ரசிச்சு சாப்பிட வேணாமா? பாக்கியா, என்ன எங்களுக்கெல்லாம் சோறு போட மாட்டியே நீயே? என்ன உன் அண்ணன் மகன் வெறும் பயலுக்கு மட்டும்தான் சோறா? யாரு சொன்னா? அம்பட்டு பேத்துக்கும் தாராளமா பிரியாணி இருக்கு. அவங்களுக்கும் தட்டு எடுத்து வை. சோபலா, நீ உட்காருல சாப்பிடு. ஏடே, தட்டு தான் இங்க இருக்கு, அப்புறம் தட்டுங்க. போடு போடு போடு.
இள பரணி, கோர்ட்ல என்னைய நிக்க வச்ச கேள்வி கேட்டதுக்கு பிரியாணி சாப்பிட்டு கொண்டாடுதீங்களோ? மாமா, ஒருத்தன் தோத்து போறத கொண்டாடுறது உங்க புத்தி. இது எங்க சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்கான நேரம். கொஞ்சம் பேசாம சாப்பிடுங்க. இந்த வெறும் போய் வீட்டுல என்னைக்கு பிரியாணி பார்த்துருப்பான். நல்ல கறி சோறுமா கட்டுன்னு கட்டணும்னு இங்க வந்து கொட்டிக்குதான். எனக்கு என்ன கூச்சம், நானும் எல்லாம் சாப்பிடுவேன். ஏ என்ன சிரிக்கிய? இந்த பரணி, நல்ல கறியும் சோறும் தின்னணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா இந்த வெறும்பில டெய்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வா, நல்லா திருப்தியா தின்னுட்டு போட்டோம். நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். என்ன? ஆமா, எங்க வான்னு கூப்பிட்டா என் தம்பியோட சொத்தை திண்ணையில அழிச்சு போடுவானுங்க. வேறும் பய கூட்டம். அக்கா, அடுத்தவன் காசுல தின்னணும்னா மானம் வெக்கம் எதுவுமே இருக்க கூடாது. காசுதான் நம்ம கிட்ட எக்கச்சக்கமா இருக்க. ஆனா அந்த பக்கம் தான் ஒண்ணுமே இல்ல. அட கோராமியே, ஏங்க இந்த பிரியாணிய நான் செஞ்சேன்னு நினைச்சீங்களா? என்ன இது வேற மாதிரி இருக்கு. சமையலுக்கு நான் ஆளை வச்சு செஞ்சியோ? ஆமா, ஆளை வச்சுதான் செஞ்சாவ. நம்ம சம்முவன் தான் பாய் கடையில பிரியாணி வாங்கிட்டு வந்தான். நம்ம எல்லாருக்கும் தேவையானதை விட அதிகமாவே வாங்கிட்டு வந்திருக்கான். இது அம்புட்டியும் நாங்களே சாப்பிட முடியாதுன்னு சொல்லித்தான் அவங்க 2 பேரையும் இங்க உட்கார வச்சு சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட சொல்லுத நீ அவன் வாங்கிட்டு வந்ததா இது? ஆமா மாமனாரே, நம்ம பாய் இருக்கார்ல, பாய் அவரு கடை பிரியாணி தான் நல்லா டேஸ்டா இருக்கா. இந்த எலும்பு இருக்கலாம், அது நல்லா மென்னு அதுல இருக்கிற மஞ்ச நல்லா உறிஞ்சி சாப்பிடுங்க. அப்பதான் மூளை நல்லா வளர. வரட்டுங்களா? வராத. சரி சரி. மா, அந்த சண்முக கேள்வி கேட்க போற லிஸ்ட்டை பிரிண்ட் அவுட் எடுக்க சொன்னீங்களே, இந்தாங்கம்மா. 2 எடுக்க சொன்னனே. ஒன்று என்கிட்ட இருக்குமா? குட். பிபி வந்து என்னன்னு சொல்றாரோ அதை எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம பேப்பர்ல நோட் பண்ணிக்கோ. இன்னைக்கு நைட் உனக்கு தூக்கம் கிடையாது என்ன? சரிம்மா. வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப அன்டைம்ல உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? சாரி, ரொம்ப முக்கியமான விஷயம். நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம், ஃப்ரீயா தான் இருக்கேன். உண்மையான விஷயத்தை சொல்லி குரு கூப்பிட்டதும் நான் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன். சரி, காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மேடம். சரி, உட்காருங்க சார். இந்தங்க சார், அந்த சண்முகம் ரெடி பண்ண கேள்விகள் இது. என்ன சார், எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கான்? பிரில்லியன்ட். பெரிய பெரிய வக்கீலெல்லாம் தெரிக்க விட்டவன் நான். இந்த சண்முகம் ஆஃப்டர் ஆல் மளிகை கடை வச்சிருக்கவன், படிக்காதவன். அவனை ஊதி தள்ளிலாம் நினைச்சது ரொம்ப தப்பா போச்சு. அவனை எப்படி சமாளிக்க போறோன்னு ஒரே யோசனையா இருந்தேன் மேடம். நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. அந்த சௌந்தரபாண்டியன் சார் செஞ்ச ஒரே நல்ல விஷயம் இதுதான் சார். இப்ப என்ன சார் செய்யலாம்? இங்க பாருங்க, கேள்வியெல்லாம் அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா ப்ரிப்பேர் பண்ணிருக்கான். நிச்சயமா அவன் உங்களை சிக்க வச்சிருப்பான். நல்ல வேலை முன்கூட்டியே இது கிடைச்சது. இதுல இருக்கிறத ஒவ்வொன்னா பார்ப்போம். கௌதம், நீ எல்லாத்தையும் நோட் பண்ண ஆரம்பி. சரிம்மா. நிருமன் திருச்செந்தூர்ல டியூட்டில இருந்தது உங்களுக்கு தெரியுமா? சார், அவர் என்னோட ஹஸ்பண்ட். எனக்கு தெரியாம எப்படி சார் அவர் டியூட்டி பார்க்க முடியும்? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. உங்களுக்கு தெரியும்னு சொன்னா நடந்த குற்றமும் உங்களுக்கு தெரியும்னு ஆயிடும். அப்போ நீங்க ஈஸியா மாட்டிக்குவீங்க. அப்போ தெரியலன்னு சொல்லணுமா? தப்பாகாது? கேட்டா நீங்க தெரியாதுன்னு தான் சொல்லணும். அந்த டைம்ல எனக்கும் விருமனுக்கும் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருந்தோம். அதனால அவர் திருச்செந்தூர்ல டியூட்டில இருந்தது எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும்.
அதை யாராலையும் கிராஸ் செக் பண்ண முடியாது. சார் ரொம்ப பிரில்லியன்ட் சார். கௌதம் நோட் பண்ணியாச்சுமா. நிருமன் எதுக்கு கவர்மெண்ட் பிஸ்டல் எடுத்து சுட்டுக்கிட்டு செத்தாரு? அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சார் எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாதே சார். இதுல பாதி உண்மையும் பாதி பொய்யும் தான் நீங்க சொல்லணும். அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு தெரியும், பட் எதுக்காக அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு தெரியாதுன்னு தான் சொல்லணும். கடைசியா நீங்க எத்தனை என்கவுண்டர் பண்ணீங்கன்னு அவன் கேட்டிருக்கான். குறைஞ்சது ஒரு 32 வரும்னு நினைக்கிறேன் சார். ஒண்ணு கூட நீங்க பண்ணலன்னு சொல்லணும். ஒரு என்கவுண்டர் கூட கோர்ட்ல நீங்க பண்ணது நிரூபணம் ஆகல. ஆமா சார். அப்ப நீங்க ஒண்ணு கூட பண்ணலன்னு தானே சொல்லணும். நீங்க நம்பரை சொன்னீங்கன்னு வச்சீங்க, குற்றத்தை நீங்க ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். சூப்பர் சார். இதுக்குதான் சிவனாண்டின்னு உங்களை ரொம்ப மதிக்கிறாங்க சார். மேடம், உங்க நல்ல நேரம். இந்த கேள்வியெல்லாம் நமக்கு முன்கூட்டியே கிடைச்சிருச்சு. நம்ம பக்காவா ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இந்த கேள்வியெல்லாம் பார்த்தா அந்த சண்முகம் சாதாரண ஆள் மாதிரி தெரியல. நிச்சயமா நீங்க அந்த சவுந்தரபாண்டி சாருக்கு தான் நன்றி சொல்லணும். அப்ப நான் புறப்படுறேன் மேடம். சரிங்க சார். சார் தேங்க்யூ சார். நாளைக்கு அந்த சண்முகத்தை கோர்ட்ல கதற விடுறோம் சார். ஓகே மேடம், அப்ப நான் புறப்படுறேன். மேடம், நேற்று உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணி விட்டேனே, அங்க பாருங்க. அதே கேள்வியை மறுபடியும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. தேங்க்ஸ். நான் ப்ரிப்பரோட தான் வந்திருக்கேன். அவனால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. பேசாம பொறுப்புலயே இருந்திருக்கலாம்ல மேடம். நான் இங்க வராம இருந்திருந்தா நான் பயப்படுற மாதிரி ஆயிருக்கும். பிரச்சனைலாம் இல்ல, சமாளிச்சுக்கலாம். ஸோ மிஸ்டர் சவுந்தரபாண்டியனோட விட்னஸ் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நீங்க வேற யாரை விட்னஸா கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க? யுவர் ஆனர், நாங்க எல்லாருமே தயாரா தான் வந்திருக்கோம். இங்கே இவர் விசாரிக்க காவல்துறை அதிகாரி வைஜந்தி மேடம் கூட வந்திருக்காங்க. இவர் யாரை வேணாலும் விசாரிக்கலாம். அம்மா, நான் விசாரிக்கணும்னு நினைக்கிறது போலீஸ் அதிகாரியான வைஜந்தி மேடம் கிடையாது. ஏங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அவங்கள நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். எல்லா கேள்விகளுக்கும் அவங்க பதில் சொல்லுவாங்க. தாராளமா நீங்க அவங்கள விசாரிங்க. நான் தான் வைஜந்தி மேடம் விசாரிக்க போறேன்ட்டே சொல்லவே இல்லையே. அதுக்குள்ள எப்படி நான் வைஜந்தி மேடம் தான் விசாரிக்க போறேன்னு சொல்லுதிய? எதை வச்சு சொல்லுதிய? இதுக்கு முன்னாடி நீங்க சவுந்தரபாண்டிய விசாரிச்சீங்கல்ல, சோ அந்த தாட்ல தான் நீங்க வைஜந்தி மேடத்தை விசாரிப்பீங்கன்னு நான் சொன்னேன். எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்லையே. அம்மா, நான் இந்த கேஸ்ல அடுத்து விசாரிக்க போறது வைஜந்தி மேடம் கிடையாது. ஆனா இன்னொரு முக்கியமான சாட்சியை விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி யாரு மிஸ்டர் சண்முகம்? போலீஸ் அதிகாரியான வைஜந்தி மேடம் பக்கத்துல உட்காந்துருக்காரு, அவங்களுடைய மகன் கௌதம தான் அடுத்து நான் விசாரிக்கணும்னு இருக்கேன். அதுக்கு உங்களுடைய பர்மிஷன் கொடுக்கணும்.
அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இவர் பாட்டுக்கு திடீர்னு எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்காம அவரை விசாரிக்கணும் இவரை விசாரிக்கணும் சொல்றதை ஏத்துக்க முடியாது. அது தெரியாம பேசிட்டு இருக்காரு. அம்மா உங்களுக்கே தெரியும், நான் மளிகை கடை வச்சிருக்க ஒரு சாதாரண ஆளு. கொஞ்சம் எழுத படிக்க தான் தெரியுமே தவிர சட்டத்துல இருக்கிற நுணுக்கங்கள்லாம் எனக்கு தெரியாதுங்கம்மா. இந்த கேஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு நானும் என் மனைவியும் பேசினதுல இந்த கௌதம விசாரிக்கிறதா முறை நினைச்சான். முதல்ல அவனை விசாரிச்சு ஆரம்பிக்கலான்ட்டு முடிவு பண்ணான். அதான்மா. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஓவர் ரூல்டு. அவர் தான் சொல்றாருல்ல, அவர் தான் ப்ராப்பரா படிக்கல, அவரோட மெத்தட்லாம் இப்படிதான் இருக்கும். அந்த கௌதம விசாரிக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அப்படின்னா என்ன அப்ஜெக்ஷன் இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க பிபி. அது வந்து மேடம், ஒருவேளை கௌதம் ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்காரா, அவரு மாட்டிக்கிற போறாருன்ற கவலையா இருந்தா சொல்லுங்க. ஏதா இது ஆவணியா இல்ல சித்திரையா? நிக்க கூட முடியலையே, வெயில் இந்த போடு போடுது. எனக்கும் முடியலண்ணே. குளோபல் வார்மிங் பத்தி எல்லாம் பேசுற இடமும் இது இல்ல. இது மனுஷ பயலுங்க செஞ்ச தப்பு, நாமளும் சேர்ந்து அனுபவிக்கணும். என்னடா இப்ப என்னத்துக்கு கண்ணாடியை தட்டிட்டு இருந்தீங்க? அக்கா ஒரு வெக்கையா இருக்குக்கா. அக்கா நோக்கான்னா மூக்கா தண்டே உடைச்சிருவேன். மரியாதையா மேடம்னு கூப்பிடல. இல்ல மேடம், உள்ள உட்கார முடியல, காருக்குள்ள ரொம்ப சூடா இருக்கு, குடிக்க தண்ணி கூட இல்லைங்க மேடம். நாங்க மட்டும் ஏசிலியா நிக்கிறோம், நீயாவது வெயில் இல்லாம வண்டிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க. நாங்க வெயில்ல கருகிட்டு கிடக்கும், வாயை மூடிக்கிட்டு உட்காரல. இல்ல இந்த வெயில்ல எல்லாரையும் முட்டி போட வச்சிருவேன். சொல்லுங்க மிஸ்டர் பிபி. சண்முகம் தான் இந்த கேள்வி கேக்குறாருல, நீங்க அப்ஜெக்ஷன் பண்றதுக்கான காரணத்தை சொல்லுங்க. அததான் ஏற்கனவே ஓவர் ரூல் பண்ணிட்டீங்களே யுவர் ஆனர். சண்முகம் கௌதமை விசாரிக்கட்டும். ரொம்ப நன்றிம்மா, நான் எழுதிட்டு வந்ததை எடுத்துட்டு வந்ததே. இவன் என்னமா விசாரிப்பான், நான் என்னமா பதில் சொல்லணும்? கௌதம் கௌதம் கௌதம்